வறும கோட்டுக்குள் வாழ்ற மக்களுடைய எண்ணிக்கை රේන්ජ් රෝවර් එකක් පාවිච්චි කරන මනුස්සයරත් ෆියල් සබ්සිඩි එක දෙනවා ෆැක්ටරි වල මුදල් උපයනට ෆියල් සබ්සිඩි එක දෙනවා ඩීසල් හරහා ඉතින් ரோல்ஸ் ராய்ஸ் வாகனங்கள் வாங்கியிருக்கிறார். போக்குவரத்துக்கான பஸ்ஸுக்கான கட்டணம் இனி சில கால பகுதியில் அதிகரிக்க போகின்றது. ලංකාවේ ඩිවලොප්මන්ට් ෆන්ඩ් එකක් හදන්න අඩුම අවම වශයෙන් මිලියන ඩොලර් මිලියන 200ක ආයෝජනයක් ආරම්භයේදී දැන් මේක කතා කරලා අවුරුද්දක්. வணக்கம். நான் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் 2 கேள்விகள், ஒன்று தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம், அதாவது நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பதில்களை எதிர்பார்க்கும் ஒரு கேள்வி, அதே போல் தாயகத்தில் இருக்கும் தமிழ் உறவுகள் எதிர்பார்க்கும் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புவதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருந்தேன். இந்த கேள்வி என்னென்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இலங்கை ரூபா அமெரிக்கன் டாலரோடு ஒப்பிடும் பொழுது இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி எவ்வளவுன்றது உண்மையிலே எனக்கு தெரியாது. அரசாங்கம் ஒரு விலையை சொல்கின்றது, கருப்பு சந்தையிலே ஒரு விலை இருக்கின்றது, சுங்க திணைக்களத்திலே ஒரு விலை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விலை எந்த விலையிலே இன்று அமெரிக்கன் டாலர் இருக்கின்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் இந்த கேள்வியை கேட்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட அந்த அன்றைய திகதியினுடைய தொகை, அதாவது ஜனவரி 1 தேதி 2026 இருந்து நான் இந்த கேள்வியை எழுதி கொடுத்த திகதி 18 மே அன்றைய தினம் அமெரிக்கன் டாலருடைய பெறுமதி 327 ரூபா. அதன் அடிப்படையிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 6% ஜனவரி 1 தேதி இருந்து மே 18 தேதி வரைக்கும் 6% இலங்கை நாணயத்துடைய பெறுமதி அமெரிக்கன் டாலருடன் ஒப்பிடும் பொழுது குறைந்திருந்தது. ශ්‍රී ලංකා රුපියල ඇමරිකානු ඩොලරයට සාපේක්ෂව දල වශයෙන් 106කින් ප්‍රමාණය වී ඇති අතර 2026 මැයි 18 වෙනිදා වන විට රුපියල් 327.60ක් දක්වා පහත වැටී ඇත. அது மாத்திரமல்ல, 2022 இருந்து 2022 பிறகு உங்களுக்கு தெரியும், 2022 தான் பாரிய கோஹோம் என்று சொல்லி பொருளாதார நெருக்கடி, அந்த காலப்பகுதிக்கு பிறகு மிகவும் மோசமான நிலைக்கு இலங்கை நாணயம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சென்றது என்று சொன்னால் அது இந்த 5ஆம் மாதத்திலே தான். මේ ආර්ථික ප්‍රශ්නවලට ප්‍රධාන හේතුව පහුගිය අවුරුදු 10 15 20 ඇතුළත සිදුවෙච්ච දේවල් වගේම මේ 1948 ඉඳන් මේ රටේ දේශපාලනය කරපු නායකයෝ සියලු දෙනාම මේකට වග කියන්න ඕනේ. இந்த கேள்வியை நான் எழுதி கொடுக்கும் பொழுது 327 இருந்த டாலர், நான் கேள்வியை கேட்கும் திகதி வரும் பொழுது 350 வரைக்கும் அதிகரித்திருந்தது. நான் மிக அண்மையிலே கேள்விப்பட்டேன், அது 335 36 வரைக்கும் மீண்டும் அது மாறி இருக்கிறதாக கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இதிலே உண்மையிலே இது எந்த மட்டத்திலே முடியும் என்றது, ශ්‍රී ලංකාවේ රුපියල ඉතාමත්ම දුර්වල තත්ත්වයක භයානක තත්ත්වයක තියෙනක අපි සියලු දෙනාම දන්න කාරණයක්. මං හිතන්නේ මේ වෙනකොට බ්ලැක් මාකට් එකේ පවා ඩොලර්ස් ගන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා. ඉතාම අමාත්‍යතුමනි අපි භයානක තත්ත්වයක ඉන්නේ. මේ පහුගිය කාලයේ වගේ ලංකාවට ඩොලර් එවන්න එපා, ලංකාව ඇතුළේ ඩොලර් එවන්න එපා කියන වගේ නරක අදහස් අපි අද විපක්ෂයේ ඉන්න മന്ത്രിවරු වශයෙන් කියන්නේ නැති වුණාට මේ පිළිබඳ ඔබතුමාගේ අවධානය ඉතා ඉක්මනින් යොමු කරන්න මම பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். அது மாத்திரமல்ல, இலங்கையினுடைய பணவீக்கம் 5.4% அதிகரித்திருக்கு. 4ஆம் மாதத்துக்கான அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது 5.4% பணவீக்கம் அதிகரித்திருக்கு. உண்மையிலே பணவீக்கம் 5.4% என்று சொல்றது சில நாடுகளை ஒப்பிடும் பொழுது அது குறைவாக இருக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்தளவிலே 2022 காலப்பகுதியிலே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதாவது 100 மடங்கு 200 மடங்கால பணவீக்கம் நடந்தபடியினால 5.4% என்றது 2026 அது ஒரு கூடிய தொகை. அரசாங்கம் சொல்லலாம் இல்லாத குறைந்த தொகை என்று. ஆனால் 200 ரூபாயிலே இருந்த இலங்கை நாணயம் அமெரிக்கன் டாலரோடு ஒப்பிடும் பொழுது 326 350க்கு வந்திருக்கு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களுடைய இலங்கை நாணயத்தோட பெறுவது மிக அதிகமாக குறைந்திருக்கு. அப்படியான ஒரு காலப்பகுதியிலே பணவீக்கத்தினுடைய புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே 5.4% என்றது ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கு. அது மாத்திரமல்ல, மின்சார எரிபொருளுடைய விலை, நான் இந்த கேள்வியை எழுப்புற தேதி அன்று 35% ஜனவரி 1 தேதி இருந்து எரிபொருளுடைய விலை அதிகரித்திருந்தது. நான் தற்பொழுது இந்த காணொலியை பதிவு செய்யும் பொழுது, இல்லை இந்த காணொலியை நாங்கள் எடுக்கும் பொழுது இன்னும் நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு இன்னும் එරිපොරුடைய විල අධිරිතක අද ඉන්නම අධිරිකි. ඇමරිකා ඉරාන ගැටුම මධ්‍යයේ ඉන්ධන මිල දල වශයෙන් 135කින් ඉහළ ගොස් ඇති අතර
ෆියවල් කියන දේ ඇවිල්ලා මිනිස්සු කන්න බොන්න පාවිච්චි කරන දෙයක් නෙවෙයි ඩීසල් ඇවිල්ලා අවශ්‍යතාවයට තමයි දෙන්නේ. ඉතින් අපි දැන් ඩීසල් වලට රුපියල් 100කට අධික සබ්සිඩි එකක් රජයෙන් ගෙවනවා. අන්නම් දකින්නතර මේ ෆියවල් ඉම්පෝර්ට් එකත් එක්ක තමයි බැඳිලා තියෙන්නේ මේ ඩොලර් එක ඉහළ යාම සහ රුපියල පහළ යාම. ඉතින් சில இந்த துறையிலே இருக்கிற நிபுணர்கள் பொருளாதாரம் பெற்று தெரிந்த நிபுணர்களுடைய அவங்களுடைய அறிக்கையின்படி 500 ரூபா வரைக்கும் 600 ரூபா வரைக்கும் இந்த எரிபொருளுடைய விலை அதிகரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோட சேர்த்து பவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது வறுமை கோட்டுக்குள் வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை, இலங்கையிலே ஒரு வறுமை கோட்டு ஒன்று இருக்குது. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு தான் அஸ்வசும திட்டமாக இருக்கும். இப்படியான திட்டங்கள் உண்மையிலேயே வழங்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையிலே நான் இதுக்கு முதலும் ஒரு காணொலியை சொல்லியிருக்கேன். அஸ்வசும திட்டம் வழங்கப்படுறவருடைய அந்த தெரிவுகளை பற்றி எங்களுக்கு சில குழப்பங்கள் இப்பொழுதும் இருக்கு. ஆனால் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவருடைய எண்ணிக்கை 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே நாட்டிலே மிகவும் குழப்பமான காலப்பகுதி. அந்த காலப்பகுதிக்கு பிறகு இந்த வறுமை கோட்டுக்குள் வாழ்றவருடைய எண்ணிக்கை அதியுச்ச கட்டத்தை அடைந்திருக்கு. அப்போ அதன் அடிப்படையிலே தான் கௌரவ அமைச்சரிடம் நான் சில கேள்விகளை கேட்டிருந்தேன். இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாதிக்கப்படுற மக்கள், அதாவது இன்று அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் அரசாங்கம் 100 ரூபா ஒரு லிட்டர் டீசல் வாங்கினால் 100 ரூபா அதுக்காக அரசாங்கம் வழங்குவதாக. இன்று உங்களுக்கு தெரியும், நாட்டிலே பல தொழிலதிபர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வாகனங்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதே போல் அது ரோல்ஸ் ராய்ஸ் வாகனம் பெட்ரோலாக இருக்கலாம், ஆனால் டீசல் பயன்படுத்தும் ரேஞ்ச் ரோவராக இருக்கட்டும், பெரிய, அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மட்டில் ஓடக்கூடிய வாகனங்கள் கூட இன்று பல வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வாகனங்களை வைத்திருக்கிற உரிமையாளர்களுக்கும் அரசாங்கம் 100 ரூபா அரசாங்கத்தினுடைய காசிலே, பொதுமக்களுடைய வரி காசிலே வழங்குகிறார்கள். அதே போல ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன எங்களை டாட்டா பட்டா என்று சொல்ல, இந்த டிமோ பட்டான்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த ஒரு மரக்கறி அதில் ஏற்றிட்டு சந்தைக்கு போய் வித்துட்டு வர்ற ஒரு வியாபாரிக்கு அந்த 100 ரூபா தான் அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அப்ப இது நான் கேட்ட கேள்வி. இதை விட நாங்கள் உதாரணமாக இன்றைக்கு போக்குவரத்துக்கான பஸ்ஸுக்கான கட்டணம் இனி சில கால பகுதியில் அதிகரிக்க போகின்றது. இப்படி பொது போக்குவரத்தில் இருக்கிற தனியார் பஸ் உரிமையாளராக இருக்கட்டும், சிடிபியா இருக்கட்டும், இவர்களுக்கு 100 ரூபாயில் 200 ரூபாய் அரசாங்கம் வழங்கட்டும் ஒரு லிட்டருக்கு மானியம். அந்த மானியத்தை எடுத்தால் மக்களுக்கு குறைக்கலாம். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கின்றது? ரேஞ்ச் ரோவர் போன்ற சொகுசு வாகனங்களை வைத்திருக்கிற பல கோடி கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கிறவர்களுக்கும் அரசாங்க மானியம் ஒரே அளவு மானியம் வழங்குகின்றது. ஒரு குறைந்த டீசல் பாவனை செய்கிறவர்களுக்கும் அரசாங்கம் ஒரே அளவு மானியம் வழங்குகின்றது. දැන් අපි මේ ගෙවන ෆුවල් සබ්සිඩි එක රේන්ජ් රෝවර් එකක් පාවිච්චි කරන මනුස්සයරත් ෆියල් සබ්සිඩි එක දෙනවා. ෆැක්ටරි වල මුදල් උපයනට ෆියල් සබ්සිඩි එක දෙනවා ඩීසල් හරහා. ඉතින් මේ ෆියල් සබ්සිඩි එක වහාම එහෙම නැත්නම් අපි දැන් ලක්ෂරි ගුඩ්ස් ඉම්පෝර්ට් කරන එක తాවකාලිකද වාහන නැත්නම් එක්ක දෙකෙන් එක පැත්තක් තෝරගන්න. இதிலே ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதே நேரத்திலே தான் அமெரிக்கன் டாலருடைய பெறுமதி அதிகரிக்கிறதுக்கோ இல்லாவிட்டால் இலங்கை நாணயத்துடைய பெறுமதி குறைவதற்கான இன்னொரு பிரதான காரணம் தான் அரசாங்கம் மே மாதம் 14-15 திடீரென ஒரு இரவுக்குள் அறிவித்தார்கள், இன்றையிலிருந்து வாகனம் இறக்குமதி செய்கிறவர்களுக்கு புதிதாக வாகனம் இறக்குமதி செய்தால் 50% எக்ஸ்ட்ரா ஒரு டாக்ஸ் ஒன்று அவர்கள் பே பண்ண வேண்டும், மேலதிகமான ஒரு வரி. ஆனால் அதுக்கு ஒரு நாளுக்கு முதல் 4000-5000 பேருக்கு மேலதிகமான புதிதாக வாகனம் இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதிக்கு வங்கி கணக்கிலே அவங்க அதுக்கான தேவையான நடைமுறைகளை செய்திருக்கிறார்கள். அப்ப 4000 பேருக்கு எப்படி தெரிய வந்தது நாளைய தினம் அரசாங்கம் இந்த 50% அதிகரிக்க போகுது? இதிலே ஊழல் இருக்குன்னு சொல்றார்கள், சிலர் சொல்றார்கள் இல்லாத அவங்க ஊகித்து போனாலும் இது மக்கள் முடிவெடுக்கட்டும். இவங்களுக்கு நாளைய தினம் இது தடை செய்ய போறாங்கன்றதை தெரிஞ்சு வந்தார்களா தெரியாம வந்தார்களா என்று. ஆனால் 4000 பேரும் திடீரென சென்று எல்சி ஓபன் பண்ணும் பொழுது அது அமெரிக்கன் டாலர்லேயே அந்த தொகையை கட்டணத்தை செலுத்தினதுக்கு பிறகு இலங்கையினுடைய ரூபா மிக வேகமாக பெறுமதி குறைந்து கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது விடயம் எரிபொருளுடைய பாவனையை அதிகரித்து கொண்டு போகின்றது என்றால் அரசாங்கம் மானியத்திலே வழங்குகிறார்கள். இந்த வெசாக் பண்டிகை எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்களுக்கு தான் கியூஆர் கோட், கஷ்டப்பட்ட மக்களுக்கு தான் பணம் செலுத்தி இன்று எரிபொருள் வாங்க முடியாத நிலை. ஆனால் வசதியானவர்கள் இன்றும் பெரிய பெரிய சொகுசு வாகனங்களிலே இந்த சனி ஞாயிறு இந்த பூரணை பார்த்தீங்கன்றால் பல மாவட்டங்களில் இருக்கிற விடுதிகளுக்கு சென்று வருகின்றார்கள். அவர்களும் இந்த 100 ரூபா அரசாங்கத்துடைய மானியத்தை பயன்படுத்தி மிக அவங்களுடைய வாழ்க்கை நல்லதான் போய்கொண்டு இருக்கப்பா. இந்த டீசல் இறக்குமதி செய்யறதுக்கு அதிகூடிய கட்டணத்தை செலுத்துறது நாணயத்துடைய பெறுமதி குறைகிறதுக்கு ஒரு காரணம். ஆனால் அனாவசியமாக இவர்கள் சிலர் டீசலை பயன்படுத்துவதுக்கு, அப்படி பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் உண்மையிலே தேவையுள்ளவர்களுக்கு ஒரு மானியம் வழங்கலாம். தேவை இல்லாதவர்கள் சரியான விலையை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை வகுக்காம விட்டால்
இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி இன்னும் வேகமாக குறைந்து கொண்டு போகும். இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி இன்னும் வேகமாக குறைந்தால் இதிலே இருக்கிற தாக்கம் என்ன? இலங்கை அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்து தான் பயன்படுத்துகிறோம். பால் மாவாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், இன்று உப்பு ஒரு தீவாக இருந்து கூட உப்பு கூட நாங்கள் இறக்குமதி செய்கிற ஒரு நாடாக மாறியிருக்கும். கோதுமை மாவாக இருக்கட்டும், இப்படி நான் நினைக்கின்றேன் அனைத்து விடயங்களும் சோப்பில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்பில் இருந்து எல்லாம். அப்போ நாங்கள் எங்களுடைய இலங்கையினுடைய நாணயத்துடைய பெறுமதி குறைந்து 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 போக 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 நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டே போகும். அது மாத்திரமல்ல, இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி குறையும் பொழுது நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து எடுத்த கடன், இந்த கடனுடைய மீண்டும் கட்ட வேண்டிய தொகையினுடைய இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி அதிகரித்து கொண்டே போகும். அமெரிக்கன் டாலர்ல அதே பெறுமதி தான் இருக்கும். ஆனால் ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நாங்கள் வழங்க வேண்டிய இலங்கை ரூபாயினுடைய விலை அதிகரித்து கொண்டு போகும். அதோட சேர்த்து இந்த இறக்குமதி பொருட்களை இன்னும் 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 இறக்குமதி செய்து, அதாவது மன்னிக்கணும், இந்த முக்கியமான இறக்குமதி பொருட்களை எதிர்காலத்தில் இறக்குமதி செய்வதற்கு தேவையான டாலர் கூட ஒரு தட்டுப்பாடாக அமையலாம் என்ற சந்தேகம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கு. அதனால தான் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம், இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகின்றார்கள்? மானியம் வழங்குறதுக்கு விசேடமான ஒரு திட்டங்கள் எதுவும் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் இலங்கை ரூபாயை ஒரு நிலையான நிலையிலே வைத்திருக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? அது மாத்திரமல்ல, நேரடியாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாட்டுக்குள்ளே நேரடியாக அந்நிய செலவானிலே இல்லாட்டி ஒரு அமெரிக்கன் டாலரிலே முதலீடு கொண்டு வந்தால் எங்களுடைய அமெரிக்கன் டாலருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றால் எங்களுடைய இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிக்கும். அவ்வாறு செய்வதற்கு எதுவும் திட்டங்கள் இருக்கின்றதா? அப்படி கேட்டால் பதிலை பார்த்தால் எந்த பதிலும் இருந்தது போல தெரியவில்லை. அமைச்சருடைய பதிலை நீங்களும் பார்க்கலாம். அத்தோடு நான் முன்வைத்திருந்தேன், கடந்த ஒரு 1.5 வருடமாக ஒரு அபிவிருத்தி நிதியம் உருவாக்குறதுக்கு 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி நிதியம் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்திருந்தும் கூட இதுவரைக்கும் அதுக்கான வெற்றி அளிக்கவில்லை என்ற விடயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். எதெப்படி இருந்தாலும் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய தேவை இலங்கையினுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு நல்ல நிலையில் இருந்தால் தான் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையும் நல்ல நிலையில் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இந்த கேள்விகளை கேட்கறதினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறது, அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் சொல்லி எங்களுடைய உதவிகளையும் அரசாங்கத்துக்கு வழங்கலாம்ன்றதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். அரசாங்கத்துக்கு அது தேவையில்லை, அது நாங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். நன்றி.